ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடன் யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, நடிகையும் பாஜக நிர்வாகியுமான கஸ்தூரி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். சென்னையில ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா இல்ல ரெண்டுக்கு வேணுமா இல்ல ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணுமா? கமர்ஷியல் ஆர் ரெசிடென்ஷியல்? கான்டாக்ட் akadmit.com 9384915181. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். எப்படி மேடம் போகுது அதிமுக பாஜக கூட்டணி உறவு? ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கா இல்ல தடாலடியா போயிட்டு இருக்கா? அதிரடியா போய்கிட்டு இருக்கு. ம். ஆளுங்கட்சிக்கு பயம், பதட்டம் எல்லாம் ஏற்படுத்துற அளவுக்கு அருமையா போயிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா ஒரு ஏறக்குறைய எந்த ஒரு ஆளுங்கட்சி சார்பு ஊடகத்தை பார்த்தாலும் அவங்க வந்து எல்லா விதமான நெரேட்டிவ்ஸையும் செட் பண்ணி தோத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ம். ஆனா ஐயோ டெல்லிக்கு போயிட்டாருன்னு. ம். ஒரு ஒரு கூட்டணி தலைவர் வந்து இன்னொரு கூட்டணி தலைவரை சந்திக்கிறதுக்கு டெல்லிக்கு போறது வந்து அது ஒரு தவறு. டெல்லிக்கு ஒருத்தர் போறது வந்து நான் கூட போனேன். ஒரு 4 மாசம் முன்னாடி நான் டெல்லி போனேன். மேடம் ஒருத்தங்க ஊர் விட்டு ஊர் போனா உடனே அதுக்கு ஒரு நெரேட்டிவ். போகாம இங்க இருந்தா உண்டு, பேசினா உண்டு, பேசாம இருந்தா உண்டு. இப்படிதானே திமுக தரப்புல வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க காரணங்களா? இல்ல இப்ப நீங்க போறது வந்து டெல்லிக்கு போறீங்கன்னா, நீங்க ஒரு பாஜக நிர்வாகி, உங்க மேல்மட்ட தலைவர்களை நீங்க சந்திக்க போறீங்க அப்படின்னு போயிடலாம். ஆனா அதிமுக பொதுச் செயலாளர் இங்க தமிழ்நாட்டுல என்டிஏக்கு அவர் தான் தலைவர். அவர் போறதை தான் நான் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு விமர்சனம் வைக்கிறாங்க. ஏன்னா இப்ப நீங்க ஜெயலலிதா அவங்க இருக்கும் பொழுது இல்லைங்க சார், இப்ப இன்னைக்கு வந்து 22 மார்ச் 22 அன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். நேத்து கிரண் ரிஜிஜு அவர்கள் வந்தாரு, சென்ட்ரல் மினிஸ்டர். நேத்து இங்க வந்தாரு, ஒரு ஒரு நிகழ்ச்சி அட்டென்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து இவங்களோட பேசிட்டு போறாரு. அதுக்கு ஏறக்குறைய இங்கேயே கேம்ப் அடிச்சிருக்கிறாங்க சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் அர்ஜுன் ராம் மேக்வால், பியூஷ் கோயல், அப்புறம் சுதாகர் ரெட்டி, அரவிந்த் மேனன் போன்ற பெரிய தலைகள்லாம் இங்கேதான் இருக்கிறாங்க. லிட்ரலா போயிட்டு வர்றது வந்து போறாங்க, ஆனா வர்றதுதான் அதிகமா இருக்கு. இதை தவிர அமித்ஷா அவர்கள் கடந்த 2 மாசத்துல 2 தரம் வந்துட்டாரு. பிரைம் மினிஸ்டர் மோடி கடந்த 2 மாசத்துல 2 தரம் வந்துட்டாரு. இவ்வளோ தரம் அவங்க எல்லாம் வந்து பாக்குறாங்கல்ல, அப்பெல்லாம் நீங்க இப்படி கேள்வி கேட்கறது இல்ல. ஏன்னா அது வந்து நரேட்டிவ் செட் பண்ண முடியாது. எடப்பாடி அவர்கள் தான் இங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், அவரை தான் டார்கெட் பண்றாங்க. அதனால நீங்க அவர் ஐயோ டெல்லி போயிட்டாரா? அவர் ஒரு கூட்டணி தலைவர் டெல்லி போறாரு. பிஜேபி தலைவர் இங்க நிதிஷ் நபின் இங்க வரலையா? அதுக்கு முன்னாடி நத்தா இங்க வரலையா? 6 மாசமா அவங்க எந்த ஸ்டேட்டுக்கு அதிகமா வந்திருக்கிறாங்க? நிதிஷ் நபின் பீகாரை சேர்ந்தவர். அவரு பீகார் தேர்தலே இல்ல. பீகார் தேர்தல் இப்பதான் முடிஞ்சிச்சு அசம்பிளி இல்லீங்களா? ஏன்னா ஒரு 5 மாசம் இருக்குமா இருக்கும். அங்க அவர் இல்லங்க, இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் இந்த கேள்வி? அவரு இந்த பாஜகவுடைய மத்திய ஒருங்கிணைந்த தலைவர் நிதிஷ் நபின் அவர்கள். அவர் இங்க வராரு, கேள்வி வருது இல்ல. நிதிஷ் நபின் இங்க வந்து எடப்பாடியை சந்திச்சா என்ன, இபிஎஸ் ஐயா அங்க போய் அவரை சந்திச்சா என்ன, என்ன வித்தியாசம்? இல்ல 2 பேரும் சேர்ந்து நடுவால ஹைதராபாத்ல பெங்களூர்ல கூட சந்திக்கலாம். சந்திக்கிறவங்க சந்திக்கிறாங்க, உங்களுக்கு ஏன் பதறுது? இல்ல பதறதுக்காக இல்ல, இங்க ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் வாஜ்பாய் முதற்கொண்டு இங்கதான் வந்து நடத்திட்டு போனாங்க, ஒரு கூட்டணிக்கு தலைமை அப்படின்னும் பொழுது. ஆனா இங்க அப்படியே காட்சிகள் மாறுது இல்ல. இப்ப பாஜக தான் மத்தியஸ்தம் பண்றாங்களா என்டிஏ கூட்டணிக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லங்க, கூட்டணி மெம்பர்ஸ் அதிமுக நம்பர் 1. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 ஏடிஎம்கே, நம்பர் 2 கட்சி யார் அந்த கூட்டணி? பாஜக. சோ அவங்க வந்து ஒண்ணு இங்க சந்திக்கணும் இல்ல அங்க சந்திக்கணும். ஏன்னா அது ஒரு ஏன் ராகுல் காந்தி அவர்களை இவங்க எல்லாம் போய் சந்திச்சது இல்லையா? டெல்லி போகவே இல்லையா இவங்க? அம்மையார் சோனியா அவர்கள் எத்தனை தரம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க? நான் தெரியாம கேக்குறேன். வரலாறுல, திமுகவுடைய வரலாறுல அம்மையார் சோனியா அவர்கள் திமுக கூட்டணியை பத்தி பேசுறதுக்கு எத்தனை தரம் இங்க வந்திருக்காங்க? இங்க இருந்து இவங்க முரசொலி மாறன், அதுக்கப்புறம் தயாநிதி மாறன், அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து இது கனிமொழி அவர்கள் எல்லாரும் எங்க போய் பேசுறாங்க? எங்க போய் பேசுறாங்க? டெல்லியில தான் போய் பேசுறாங்க. அப்ப நம்ம சொல்லலாமா காங்கிரஸுக்கு அடிபணிந்து திமுக இருக்குது சொல்லலாமா? இல்ல இப்போ காங்கிரஸ் தரப்புல இருந்து இங்க வந்து தானே அவங்களை வந்து கிரண் சிசோர்லாம் அவங்கள வந்து பண்ணாங்கன்னா கூட்டணி பேச்சு. இங்க ஒரு கிரண் ரிஜிஜு வர்றாங்க, அங்க இருந்து அவர் வர்றாரு.
அதுவுமே நேத்து தானே முடிவு பண்ணிருக்காங்க ஆமா. காங்கிரஸ்ல. அது வரைக்கும் யார் வந்தா? ம். இங்க இருந்துதான் இவங்க போய்கிட்டு இருந்தாங்க. ம். என்ன ஒரு வசதி, அங்க ஒரு 40 எம்பி இருக்காங்க திமுகவுக்கு ம். கூட்டணியில. விசிகா, காங்கிரஸ் எல்லாமே சேர்ந்து. ம். சோ அவங்களுக்கு டெல்லியில இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது பேசிக்கிறது வந்து நாம அதை கேள்வி கேட்க முடியல. சரி, ஓகே. நாங்க பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ம். ஆனா இவங்க பாராளுமன்றத்துல என்ன பண்றாங்க? எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களா மேடம்? ஐயா, என்னெல்லாம் பண்றாங்க? ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க எதிர்த்து கேள்வி வக்பு திருத்த சட்டத்தை கூட எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கெல்லாம் ஒண்ணும் அவங்க எல்லாம் எதிர்த்தெல்லாம் கேட்டுலையே. ம். இங்க ஒரு 1008 பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. அவங்க அங்க போய் என்ன கேட்டுட்டு இருக்காங்க? ம். திருப்பரங்குன்ற ஜட்ஜை இம்பீச் பண்றதுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை விட அவங்க கூட்டணி காங்கிரஸ், ராகுல் காந்தி அவர்களை நம்ம வந்து எப்படி பாராட்டுறது? பாஜகவை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து மாட்டான் தோற்றத்து மல்லிகையில மனம் வீசுறத என்னைக்கும் மறுக்க மாட்டோம். அந்த வகையில ராகுல் காந்தி எல்லாம் வந்து எனக்கு கட்சி ரீதியாகவே ரொம்ப பிடிச்ச, அதாவது என்னுடைய கட்சி சார்பு பாஜகவுக்கே ரொம்ப பிடிச்ச தலைவர் வந்து ராகுல் காந்தி அவர்கள். ஏன்னா இல்லைன்னா ஒருத்தரால முடியுமா? பாராளுமன்றத்துடைய மாண்பை குலைக்கும் விதமாக வெளியே உட்கார்ந்து பொராட்டி சாப்பிட்டுக்கிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ண முடியுமா ஒருத்தரால? உலகத்துல இந்த மாதிரி நடந்திருக்கா? அவர்லாம் வந்து கடைசி வரைக்கும் பாஜகவுக்காக உழைக்கணும் அப்படின்னு நாங்களாம் ரொம்ப விரும்புறோம். ஓகே. இப்போ இங்க தமிழ்நாட்டுல அண்ணாமலையும் ஆர்.என். ரவி அவர்களையும் நீக்கினது போல அவங்களாம் இங்கே இருக்கணும், ஏன்னா எங்களுக்கு பிரச்சாரம் பண்றது ரொம்ப துணையா இருக்கும் முதல்வர் அவர்கள் அவங்களாம் அவுட் சைட் சப்போர்ட்டுங்க. டிஎம்கே, காங்கிரஸ் இவங்கெல்லாம் மத்திய பாஜக அரசுக்கு அவுட் சைட் சப்போர்ட். இவங்க இங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற பஞ்சாயத்துகள் ஏற 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 அங்க வந்து கம்பேரிசன் வரும் தாங்க. இவங்க கேக்குறாங்கல்ல, ஆவுன்னா பீகார பத்தியா, உத்தரப்பிரதேச பத்தியா கேக்குறாங்கல்ல. ஏன் நீங்க குஜராத் மாடல் பேசுறீங்க, பீகார் மாடல் பேசுங்கன்னு சொல்றாங்கல்ல. இன்னைக்கு என்னால பீகார் மாடல் பேச முடியும். கடந்த 5 வருடங்களில் மிக அதிகமான வளர்ச்சி விகிதம் யாருன்னு பார்த்தா பீகார், யூபி. 25 கோடி பேர் இருக்காங்க யூபில. இந்தியாவிலேயே அதிக அளவுக்கு மக்கள் தொகை இருக்கக்கூடிய மாநிலம் யூபி. மக்கள் தொகை அதிகமா இருந்தனால வளர்ச்சி அடைஞ்சு சொல்ல இல்ல 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 நான் மக்கள் தொகை வளர்ச்சியை சொல்லல. அதுவுமே அங்க வந்து வளர்ச்சியை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அங்க ஏன்னா பெரிய நம்பர் இருக்கு, அது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அங்க கிரைம் ரேட் எவ்வளவு இருக்கணும்? இந்தியாவிலேயே கிரைம் ரேட்டு மிக அதிக அளவில் குறைந்த மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா யூபி. கிரைம் ரேட் கம்மியா இருக்கிற மாநிலம் யூபின்னு நான் சொல்லல. அங்க மிக அதிக அளவுல கிரைம் நடக்கும், ஏன்னா அவ்வளவு பெரிய பாப்புலேஷன். பட் ஏற்கனவே நாமெல்லாம் வந்து படித்த மாநிலங்கள், வரலாறு பூர்வமாக வளர்ச்சி அடைந்த மாநிலம். தமிழ்நாடு வந்து மகாராஷ்டிராவுக்கு அடுத்து இந்தியாவுக்கே அதிக அளவுல வரியை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய வளர்ச்சி அடைந்த மாநிலம். ஆனா இந்த வளர்ச்சி இன்னைக்கு திமுக அரசு கொண்டு வந்து 5 வருஷம் வளர்ச்சி கிடையாது. மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்த போதுமே தமிழ்நாடு வந்து வளர்ச்சி அடைந்த மாநிலம், படிப்பில் சிறந்த மாநிலம், பெண்கள் படிப்பில், உரிமைகளில், சுதந்திரத்தில் வளர்ச்சி அடைந்த மாநிலம். அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சியிலும் மிக சீரான மாநிலம். மருத்துவ வசதி, காமராஜர் வந்து இந்தியா முழுக்க காட்டுறாரு. தமிழ்நாட்டுடைய ஒரு பெருமை என்னன்னா, மத்திய உணவு திட்டம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கே முன்னோடியாக காமராஜர் கொண்டு வந்தது. அதே போல சத்துணவு திட்டம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கே முன்னோடியாக எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தது. அம்மா உணவகம், இன்னைக்கு ஆந்திரால பாத்தீங்கன்னா அண்ணா உணவகம்னு இருக்கு. தெலுங்கானால பாத்தீங்கன்னா அன்னபூர்ணா உணவகம்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்ல அவங்களால செயல்படுத்த முடியல. ஒரிசால இருக்கு, அப்புறம் எல்லா இடத்துலயுமே இருக்குங்க. ஏதேதோ பேர்ல எல்லா கர்நாடகால இருக்கு. இந்திரா உணவகம்னு காங்கிரஸ் ஆட்சி செல்லும் இடங்கள்ல இருக்கு. இப்படி எல்லா இடத்துலயுமே இருக்கு. அது வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்து இந்தியாவுக்கே முன்னோடியான திட்டம். அது போல இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறது காலை உணவு. சோ படிப்புக்கு என்னைக்குமே இங்க வந்து மதிப்பு உண்டு.
மத்த இடங்கள்ல எல்லாம் பணக்காரன் ஆகணும், பிசினஸ் செய்யணும்னு குஜராத்தி நினைப்பான். தமிழ்நாட்டுல படிச்சு பெரிய ஆளாகணும்னு பெற்றோர் நினைப்பாங்க. வாயை கட்டி வயிற்ற கட்டி படிச்சா வச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ நம்ம பீப்புளே வேறங்க. அதனால நாங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டோம். இங்க கிரைம் கம்மியா இருக்கு, இங்க பெண்களுடைய மெட்ரிக் பெருசா இருக்கு அப்படின்னு இவங்க பெருமை பேத்திக்கிறாங்க பாருங்க. அது இவங்களோட பெருமை மட்டும் கிடையாது. ஆனா உத்தரப்பிரதேசில 57, பீகார்ல 57% இருந்த பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள் 26% இந்த 5 வருடங்களில் குறைந்திருக்கிறது. அது நிதிஷ்குமார் தானே சார், பாஜக சார் அதுல? எதுங்க? அது பீகார்ல நிதிஷ்குமார் தானே சார்? நிதிஷ்குமார் காங்கிரஸோட இருக்காரா? இல்ல இப்பதானே அவர் பாஜக, அவர் மாறி மாறி இருந்திருக்காருல்ல ஒரு இந்த 5 வருஷத்துல அவர் எங்க இருந்தாரு? யார் கூட இருந்தாரு? அவர் வந்து தேஜஸ்வி யாதவ் கூட இருந்தாரு. அதுக்கப்புறம் பாஜக தேஜஸ்வி யாதவ் கூட இருந்ததெல்லாம் வந்து புச்சிக்கிட்டு போச்சு. எப்பவுமே அதுக்கப்புறம் பாஜக கூட தானே அவர் வந்து இந்த பங்காளி சண்டைங்கிறத விட நிதிஷ்குமார் வந்து கணவன் மனைவி சண்டை. கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போவாரு, அம்மா வீட்டுக்கு போனா அங்க ஒத்தே வராது, திருப்பி கணவர்கிட்டயே வந்துருவாரு. இன்னைக்கு வந்து அவரை ராஜ்யசபாவுக்கு அமைச்சிட்டாங்க. இன்னைக்கு பாஜக சர்க்கார் நடக்க போகுது அங்க இல்லைங்களா? பீகாருக்கு போ, உத்தரப்பிரதேஷ் போன்னு சொல்றாங்களா? உத்தரப்பிரதேஷ் 5 வருடத்துல அங்க ஒன்னும் குழப்பம் இல்லைல்ல, அங்க ஒரே யோகி தானே. அந்த யோகியுடைய சர்க்கார்ல மிக அதிக அளவுல குற்றங்கள் கம்மியானதும், மிக அதிக அளவுல குற்றங்கள் நீதிமன்றத்துக்கு வந்ததும் உத்தரப்பிரதேஷ்ல அதிகம், தமிழ்நாட்டுல கிடையாது. தமிழ்நாட்டோட பெருமை சொல்லட்டுமா? பட்டியலினத்தவர், பழங்குடியினத்தவர் அவர்கள் மத்தியில இருக்கக்கூடிய பாக்சோ மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல ஏறக்குறைய 5000 வழக்குகள் நிலுவையில் உள்ளன, பெண்டிங்லயே இருக்கு. எவ்வளவு கன்விக்ஷன் தெரியுமா? குற்றவாளிகள் எதுல அதுல ஏதா ஒண்ணுத்துல தீர்ப்பாயிருக்கு பாக்குறீங்களா? 0 கன்விக்ஷன். உங்களுக்கு தெரியும்ல, ஃப்ரண்ட்வுட்ஸுக்கு தெரியாம வேற யாருக்கு தெரியும் பட்டியலினத்துடைய புள்ளி விவரம்? உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்க சமூக நீதிய உன்னிப்பா பேசக்கூடிய சேனல். 0 கன்விக்ஷன் மறுக்க முடியுமா? நாம பெருமை பேசுறோம் அப்படின்னு கிடையாது. அங்கெல்லாம் வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா அங்க போறியா இங்க போறியா, டபுள் என்ஜின் சர்க்கார் வேலை செய்யுது, அத பேச முடியாது. பிரெட் தின்னுக்கிட்டு டீ குடிச்சுக்கிட்டு வெளியே வந்து எதை பத்தி நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? எல்பிஜி சிலிண்டர் இல்ல அப்படின்னு நீங்க கேக்குறீங்களே. நான் கேக்குறேன், உலகத்துல எந்த நாட்டுல இன்னைக்கு சமையல் எரிவாயு இருக்கு? இந்தியால மட்டும்தான் இருக்கு. எல்லாரும் பெப்பரப்பேன்னு இருக்காங்க. வளர்ச்சி அடைந்த நாடுகள் எலக்ட்ரிக் ஸ்டவ்ல பண்ணுவாங்க, ஏதோ பண்ணுவாங்க. பங்களாதேஷ்ல இருக்கா, பாகிஸ்தான்ல இருக்கா, வியட்நாம்ல இருக்கா, சைனாவை தவிர. சைனாவுக்கு அவங்கிட்டயே இருக்கு, அவங்க வந்து யாருக்கிட்டயும் கையேந்த வேண்டிய, அவங்களுக்கு வந்து ஈரான் வந்து நம்பி என்னைக்குமே அவங்க இல்ல. ஜெர்மனில இருக்கா? எல்லாரும் இன்னைக்கு வந்து அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பெட்ரோல் இல்ல, காருக்கு போட பெட்ரோல் இல்ல. நமக்கு அது பெரிய பிரச்சனை இல்ல. நம்ம வந்து இந்திய மக்கள் வந்து நாங்க வந்து நடந்து போவோம், சைக்கிள்ல போவோம். நம்ம அதுக்கு கஷ்டத்துக்கு பயந்தவங்க இல்ல. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இறங்கி நடந்து பாப்பல இல்லைங்களா? ஆனா சமையல் எரிவாயுங்கிறது நமக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. இங்க அது பிரச்சனை தான். அடுத்த சிலிண்டர் போச்சுன்னா இன்னைக்கு இதுல கமர்ஷியல் சிலிண்டர் மிகப்பெரிய பிரச்சனை. இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, மோடி அரசுல வீட்டுக்கு முதல்ல சமையல் எரிவாயு இருக்கணும். வெளிய பிசினஸ் வந்து ஒரு கொஞ்சம் நொடிக்குது அப்படின்னு சொன்னா அத வேறு வகையில நாம இது பண்ணிக்கலாம். அது எது பெரிய தேவை, முக்கியமான தேவைகள் இல்லையா? மக்களுக்கான, பொதுமக்களுக்கான தேவையை முதல்ல பார்க்கணும். நீங்க வந்து ஹோட்டல் உண்டுதான், ஒரு வியாபாரம் படுக்குது, அவங்களுக்கான வாழ்வாதாரம், அங்க ஒரு 10 பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் வந்து இது ஒரு பெரிய பாதிப்பா இருக்கும், ஒத்துக்கிறோம். ஆனா அடிப்படையா வீட்டுக்கு பார்த்துட்டு தானே நம்ம அதை பார்க்க முடியும். அது வந்து ஒரு தியாகமா தான் நம்ம பார்க்கணும். போர்க்கால நடவடிக்கை நம்ம தப்பு கிடையாது, ஒரு தியாகமா தான் பார்க்கணும். ஒரு மாநிலமா அதை நீங்க ப்ரொடெஸ்ட் பண்றீங்க, ஏன்னா அது மத்திய அரசோட பொறுப்புன்னு. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சாரம் பண்ணீங்களா? இந்த திமுக அரசை நான் கேக்குறேன், ஒரு சின்ன பிரச்சாரம், கொஞ்சம் வந்து இதுவா பாருங்க,
கேஸ் எரிவாயு பிரச்சனை, அது வந்து உலக போர் மூண்ட ஒரு காலத்துல, கார்கில் காலத்துல எல்லாரும் வந்து ரேஷன்ல தான் நம்ம இது இருந்தோம். கம்ப்ளீட்டா நமக்கு எலக்ட்ரிசிட்டில இருந்து எல்லாமே சில போர்க்கால நடவடிக்கைகள் எடுத்தோம். இன்னும் நிறைய பேர் வந்து நம்முடைய பொருளாதாரத்தை இருந்த காசை எடுத்து கொண்டு போய் கார்கில் நிதிக்கு ஆமா. கொடுத்தோம். ஏன்னா அது ஒரு பெரிய நிறைய மளிகை சாமான்லாம் வந்து நம்ம இதுக்குதான் அனுப்பிச்சோம். கண்டிப்பா கார்கில் போர் முனைக்குதான், போர் முனைக்குதான் நம்ம அனுப்பிச்சோம். நம்ம பெருமையா செஞ்சோம் அதை. அதே போலதானே இன்னைக்கு வந்து தமிழகத்துல நீங்க பேசணும். இந்த மாதிரி சமயங்கள்ல மத்திய அரச குறை கூட சொல்லக்கூடாது. ஒரு ஒரு தேசமா நம்ம ஒன்றிணைஞ்சு இந்த பிரச்சனைய, உங்களுக்கு இல்லைங்க அந்த பிரச்சனை, ஸ்டாலின் ஐயா வீட்டுல இல்லைங்க அந்த பிரச்சனை, அவருக்கு இருக்கா? அவருக்கு எல்பிஜி ஸ்டவ் நம்பியா அவரு இருக்காரு? அவர் வீட்டுல எந்த வித்தியாசமும் தெரியாது. ஆனா வெளிய மக்களுடைய பிரச்சனைக்கு அவர் வந்து இணைஞ்சு பேசணும் இல்ல. இன்னும் சொல்ல போனா தன்னுடைய மாநிலத்துக்கு அவர் என்ன நியாயமா பார்த்தா, அவர் இப்ப 5000 ரூபாய் எல்லாருக்கும் காசு கொடுத்தாரு இல்ல, இந்த நேரத்துல அவரு இண்டக்ஷன் ஸ்டவ்ல கொடுக்கணும் இல்ல. ஏன் கொடுக்கல? ஏன்னா கொடுத்துட்டா மோதிக்கு பேர் வந்து தேர்தல் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலே இப்ப கொடுக்க கூடாதுல. இது மாதிரி நல்ல திட்டம் விலைக்கு கொடுங்க, நியாய விலைக்கு கொடுங்க. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் நியாய விலைக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் அமுதம் அங்காடியில நீங்க கொடுங்க. டியூசிஎஸ்ல தமிழ்நாடு நுகர்வோர் கார்பரேஷன்ல கொடுங்க. தமிழ்நாடு அர்பன் கன்சியூமர் சொசைட்டி டியூசிஎஸ், அதெல்லாம் நீங்க நியாய விலைக்கு கொடுங்கன்ற. இன்னைக்கு எல்பிஜி ஸ்டவ்வே 3000 ரூபாய் கொடுக்குறியா, 4000 ரூபாய் கொடுக்குறியான்னு பிளாக் மார்க்கெட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா தெரியல. நீங்க இல்ல போயிட்டு இருக்கு, நானும் பாத்துட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்கு நானும் வாங்கினேன். பாத்தீங்களா? இண்டக்ஷன் ஸ்டவ் அதுக்கு மேல எந்த கடையில போனாலும் 1000 ரூபாய் இண்டக்ஷன் ஸ்டவ் 2000 ரூபாய் சொல்றான். இல்லையா? இல்லையா? கண்டிப்பா. ஆமாவா இல்லையா? இப்ப எல்பிஜி ரேட் இருந்தனால அப்படி அந்த நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டாங்க. கொரோனா சமயத்துல ஏராளமானவர்கள் வந்து ஹேண்ட் சானிடைசர் கம்பெனி வச்சாங்க. அது போல இன்னைக்கு கம்ப்யூட்டர் வித்தவன் எல்லாம் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வித்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? விமானம் போக்குவரத்து வந்து பயங்கரமா விலை ஏத்திட்டாங்க. நான் இப்ப இன்னைக்கு ஊருக்கு போறேன், நான் ட்ரெயின்ல தான் போறேன். ஏன்னா விமானம் வந்து வந்தியா அப்படின்னு அவன் வந்து ரேட் ஏத்துறான். ரயில்வே மத்திய அரசின் கட்டுப்பாடுக்கு உரியதாக இருக்கிறதுனால விலை ஏத்தல. ஃளைட் அவங்க கண்ட்ரோல்ல தான மேடம் இருக்கு. இல்ல ஃளைட் பிரைவேட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பிரைவேட் இருந்தாலும் அவங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யாரும் அண்டர்டேக்கிங்ல தான வருது மேடம். எது கவர்மெண்ட் சைடுல இருந்து அவங்களுக்கு கனெக்ஷன் இல்லன்றீங்களா? ஃளைட் அவங்களுக்கு கனெக்ட் இல்லன்றீங்களா? இல்ல எந்த ஃளைட் இல்ல கவர்மெண்டோட அண்டர்டேக்கிங்ல வரலையா நான் கேக்குறேன். எந்த பப்ளிக் செக்டரா? என்ன சொல்றீங்க? பொதுத்துறையா? இல்ல பொதுத்துறை நான் சொல்லல. மத்திய அரசோட தலையீடு இல்லாம இங்க ஒரு பிரைவேடைஸா ஃளைட் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மத்திய அரசு தலையிடலாம்ல? தலையிடுறாங்க. இதுக்கு சமீபத்துல இண்டிகோ ஒரு இது பண்ணாங்க தெரியுமா, ஒரு கலாட்டா. ஃளைட் எல்லாம் இது பண்ணி நிறுத்தி வச்சு அதெல்லாமே மத்திய அரசு தலையிட்டு நீ வந்து உன் இஷ்டம் இன்னைக்கு பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால வந்த பிரச்சனை தான். இப்போ நேத்து முந்தா நாள் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இந்த சீட்டுக்கு 300 ரூபான்னு வைப்பாப்ல. 600 ரூபாய் 1000 ரூபாய்லாம் சீட்டு. ஃபர்ஸ்ட் ரோட்னா உடனே ஃபேன்சி 1000 ரூபாய்ல வைப்பாப்ல. இப்ப வந்து 200 ரூபாய்க்கு மேல நீங்க சீட்டுக்கு வாங்க கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. சட்டமாவே தீர்ப்பு மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. அதே போல அங்க வந்து இந்த மேகி நூடுல்ஸ்க்கு எல்லாம் வந்து உள்ளார பாட்டில் அதிகமா விக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட். அதுக்கெல்லாம் ஒரு சீலிங் கொடுப்பாப்ல. இருந்தாலும் ஏர்லைன் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஒரு காலத்துல ஏர் இந்தியா வந்து பொதுத்துறை விமானமா இருந்தது. இன்னைக்கு வந்து அது பிரைவேட்ல தான் இருக்கு. டாடா தான் பண்றாங்க. அதுல அவங்க எவ்வளவுதான் தலையிட முடியும் சொல்லுங்க? அவங்க என்ன கேட்பாங்க ஏர்லைன்ல? எனக்கு இல்ல பெட்ரோல்ல தான். ஏர்லைன்ல வந்து நம்ம அந்த பெட்ரோல் தான் போடணும். ஒயிட் பெட்ரோல். ஆமா, லிக்விட் ஃபியூவல். அவங்களுக்கு அவங்க இல்ல, என்கிட்ட இல்ல, நான் ஓட்டலன்னு சொன்னாங்கன்னு வைங்க, நம்ம எங்க போவோம்? ரயில் துறை வந்து மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருக்கு. அதுல அவங்க வந்து எந்த ஒரு விலையேற்றமும் இல்லாம ஜனங்களுக்கான ஒரு இது சேவையை தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? இலவச பஸ் இதுக்கு மேல குறைக்க முடியாது மகளிருக்கு. ஆனா சொன்ன வாக்குறுதி இலவச பஸ்.
தமிழகத்துல பாதி பேருக்கு நீங்க இலவசமா கொடுக்குறீங்கன்னா ம், பஸ்ஸையும் தானே பாதியா குறைச்சிட்டீங்க. ம். முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு வரும் ஒரு ஒரு பஸ் வரும். இப்போ 1 மணி நேரத்துக்கு மேல காத்திருந்து தானே இல்ல எலக்ட்ரிக் பஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்காங்க. நிறைய எலக்ட்ரிக் பஸ் எல்லாம் எலக்ட்ரிக் நிறைய பஸ்ல பெண்களுக்கு இலவசமா? ம். பெண்களுக்கான இலவச பஸ் பாதிய பஸ் இல்ல மேடம், மகளிர் விடியல் பயணம் சொல்லிட்டு பிங்க் பஸ் எல்லாம் இப்ப விட்டாங்களே. இப்ப ஐயோ ம். எப்போ உடனே நீங்க இப்ப விட்டாங்களேன்னு கேக்குறீங்களா? ம். தேர்தல் சமயத்துல எல்லாமே நடக்கும். ம், அது வரைக்கும் தேர்தல் சமயத்துல நாங்க பத்தியா எவ்வளவு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம்னு சொல்லணும்ல. ம். 5 வருஷத்துல ஏறக்குறைய 2 வருஷமா தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ம். ஆசிரியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. விவசாயிகள் எனக்கு தெரிஞ்சு பர்மனண்டா போராடிக்கிட்டு இருக்காங்க. ம். ஜாக்டோ ஜியோ தொழிலாளர் நல சங்கங்கள் இப்ப விட்டு latest விட்டு 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 இந்த 5 வருஷத்துல 3 தரமாவது எனக்கு நினைவு தெரிஞ்சு போராடிட்டாங்க. ம். மாற்றுத்திறனாளிகள் போன போராடினாங்க. டிசம்பர்ல ஆரம்பிச்சாங்க. டாக்டர்ஸ் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ்க்கு மேல, செவிலியர்கள். செவிலியர்கள் இப்போ இது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. ம். இவங்க பென்ஷன், முதியோர்கள் பென்ஷன், எல்லாருமே ஓய்வூதியம். எல்லாருமே போராட்டத்துல இருக்கிறாங்க. ம், ஆனா இப்ப இவங்க எல்லாருக்கான கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ம், அதற்கான முதற்கட்ட நடவடிக்கையாக, அதாவது எப்படின்னா எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துட முடியாது, ம். கொடுக்க முடியாது. ஆ. ஆனா அழுத பிள்ளைக்கெல்லாம் கொஞ்சம் பால் பால் கொடுத்துருக்கிறோம். ஓகே. அள்ளி கொடுக்க முடியாது, கிள்ளி கொடுத்திருக்கிறது. ம், செவிலியருக்கு 500 ஆர்டர் போட்டிருக்காங்க. ம், பென்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் போட்டு இதை முதற்கட்டமா போட்டோம். மீதி எப்போ அடுத்த ஆட்சியில போடுவோம். இவங்க வரலன்னா யார் தலையில விழுவுது அது? அடுத்த ஆட்சியில் வரும் உங்களுக்கு. ம். ஜெயிச்சவங்களுக்கு இவங்க வந்து கஜானாவை காலி பண்ணி தொடச்சு வச்சுட்டு போயிருவாங்க. ம். ஜெயிச்சு வர்றவங்களுக்கு இப்ப இவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் ம். யூபிஎஸ் ஐயா தலைமையில வரும். அடுத்து அவங்க தான் வருவீங்க நம்புறீங்களா? இதுல டவுட்டே இல்ல மேடம், நீங்க பேசிட்டு போது